எல்லாருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அது எப்படி, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை மூலமா இன்வெஸ்ட்மென்ட்டோட ஒரு பெரிய ரகசியத்த நம்ம உடைக்க போறோம். இது கண்டிப்பா பணத்த பத்தின உங்க பார்வைய மாத்தும். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. எது ரொம்ப பவர்ஃபுல்லா நினைக்கிறீங்க? 10 வருஷம் அதிகமா கிடைக்கிறது நல்லதா? இல்ல 9 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைக்கிறது நல்லதா? கொஞ்சம் யோசிச்சு வைங்க. இந்த விளக்கத்தோட கடைசியில இதுக்கான பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம கதையில 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஒருத்தர் விஜய், இன்னொருத்தர் பாஸ்கர். 2 பேருமே நல்ல நண்பர்கள், ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறாங்க, ஒரே மாதிரி வாழ்க்கை. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க வேற வேற. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, விஜய் அவரோட 25 வயசுலயே மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். பாஸ்கரும் அதே 5000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்றார். ஆனா அவர் ஆரம்பிக்கும்போது வயசு 35, அதாவது விஜயை விட 10 வருஷம் லேட். இந்த 10 வருஷ கேப் தான் இந்த மொத்த கதையோட திருப்புமுனை. முதல்ல இந்த ரேஸ்ல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண விஜயோட பயணத்தை பார்க்கலாம். அவர் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுதான் இந்த கதையில நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். விஜய் 25 வயசுல ஆரம்பிச்சு கரெக்டா 10 வருஷம், அதாவது அவரோட 35 வயசு வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்றார். அதுக்கப்புறம் அவர் 1 ரூபா கூட புதுசா போடல. அவர் போட்ட பணத்தை அடுத்த 25 வருஷத்துக்கு சும்மா வளர விட்டுட்டார், அவ்வளவுதான். இப்ப நம்ம பாஸ்கர் பக்கம் வருவோம். அவர் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சாலும் அந்த தாமதத்தை சரி பண்ணணும்னு ஒரு பெரிய மேரத்தான் ஓட்டம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாரு. பாஸ்கர் அவரோட 35 வயசுல ஸ்டார்ட் பண்ணி ரிட்டையர் ஆகுற வரைக்கும், அதாவது 60 வயசு வரைக்கும் ஒரு மாசம் கூட கேப் விடாம, அடேங்கப்பா, 25 வருஷம் மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. உண்மையிலே பெரிய அர்ப்பணிப்பு தான். சரி, இப்போ 2 பேரும் மொத்தமா எவ்ளோ பணம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. விஜய் போட்டது வெறும் 6 லட்சம் ரூபாய். ஆனா பாஸ்கர் போட்டதோ 15 லட்சம் ரூபாய். அதாவது விஜயை விட 2.5 மடங்கு அதிகம். இப்ப நீங்களே சொல்லுங்க, லாஜிக்கலா பார்த்தா யார் ஜெயிக்கணும்? கண்டிப்பா பாஸ்கர் தானே. இந்த ரேஸ்ல யார் ஜெயிச்சாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. இது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரும். சரி, எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் வந்தாச்சு. 60 வயசுல இந்த முதலீட்டு பந்தயத்தோட இறுதியில யார் அக்கவுண்ட்ல அதிக பணம் இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். முதல்ல பாஸ்கர் 25 வருஷம் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பலனா அவர் அக்கவுண்ட்ல இருந்தது 76 லட்சம் ரூபாய். இது ஒரு அருமையான தொகை, எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நிஜமான ஆச்சரியம், நிஜமான ட்விஸ்டே இங்கதான் இருக்கு. வெறும் 10 வருஷம் மட்டும் முதலீடு செஞ்சு பாஸ்கரை விட பாதிக்கும் குறைவா பணம் போட்ட விஜயோட அக்கவுண்ட்ல இருந்தது எவ்வளோ தெரியுமா? நம்புவீங்களா? 1,12 லட்சம் ரூபாய். என்னது? எப்படி அது முடியும்? கம்மியா பணம் போட்ட ஒருத்தர் எப்படி இவ்ளோ சம்பாதிக்க முடியும்? உங்க மைண்ட்ல ஓடுற இதே கேள்விதான் எல்லாருக்கும் வந்துச்சு. வாங்க அதுக்கான பதிலை இப்ப பார்க்கலாம். இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற மந்திரத்தோட பேரு தான் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சும்மாவா இத உலகின் 8வது அதிசயம்னு சொன்னார்? அதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியும். கூட்டு வட்டிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். உங்க பணத்துக்கு வட்டி வருதா, அடுத்த தடவை உங்க அசல் பணமும் அந்த வட்டியும் சேர்த்து புதுசா வட்டி சம்பாதிக்கும். சிம்பிளா சொன்னா வட்டிக்கு வட்டி போடுறது. இது ஒரு சின்ன பனிப்பந்து மாதிரி ஆரம்பிச்சு மலையிலிருந்து உருண்டு வர்றப்போ எப்படி பெருசா ஆகுமோ அப்படி உங்க பணம் அதிவேகமா வளரும். இந்த பனிப்பந்து விளைவுதான் விஜய்க்கு சாதகமா வேலை செஞ்சது. பாஸ்கர் அவரோட பனிப்பந்த உருட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜயோட பனிப்பந்துக்கு உருள்றதுக்கு 10 வருஷம் அதிகமா கிடைச்சுது. அந்த 10 வருஷ டைம் விஜயோட பணத்தை ராக்கெட் வேகத்துல வளர வச்சிருச்சு. இந்த மாதிரி நிதி சார்ந்த சிக்கலான விஷயங்களை இது போல சுவாரஸ்யமான கதைகள் மூலமா எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டீங்கன்னா நாங்க போடுற அடுத்தடுத்த விளக்கங்கள் உங்களை தேடி வரும். நாம இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இது வெறும் விஜய் பாஸ்கர் கதை மட்டும் அல்ல, இது நம்ம எல்லாருக்குமான ஒரு முக்கியமான பாடம். இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான செய்தி இதுதான். முதலீடை பொறுத்தவரை உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறத விட அந்த பணத்துக்கு நீங்க எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மிகப்பெரிய சொத்து பணமே இல்ல, அது நேரம்தான். யோசிச்சு பாருங்க, உங்க கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க முதலீட்டை தள்ளி போடும்போதும் உங்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சுகிட்டே போகுது. இந்த கதையிலேருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன? உங்க வாழ்க்கையில நீங்க விஜயா இருக்க போறீங்களா இல்ல பாஸ்கரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். சீக்கிரம் யோசிங்க.